இந்த பொறிக்கு நான் பிராங்க் வீடியோ போட்டான்னு வச்சுக்கோங்க, சிறுப்பாலே நான் இனிமே அடிப்பேன். அன்னைக்கு பிராங்க் வீடியோ போட்டு என்னை அழ வச்சது இல்லாம கையில வளையெல்லாம் உடைஞ்சு கை ஃபுல்லா பிளட் வந்துருச்சு. போட மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. என்ன 2 வாட்டி வச்சு செஞ்ச நான் பாரு. அப்புறம் நீ பிராங்க் யோசிச்சு வச்சிருக்கேன். நம்ம நிவேதா வர்றா. அப்ப இவன் பிராங்க் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நானும் அப்பவும் பயங்கரமா பிளான் பண்ணி பிராங்க் பண்ணுவோம். பாத்துக்கோ அம்மா மட்டும் பண்ணனான்னு வச்சுக்கோங்க, சத்தியமா என்ன நடக்குமே. அதுக்கப்புறம் நான் வீடியோக்கே வர மாட்டேன். இதான் பேசுற கடைசி வீடியோ. என்னன்னா நான் நிவேதா எல்லாம் தஞ்சாவூர் பெரிய கோவில் போறோம். శోభన నేను బెస్ట్ ఫ్రెండ్, చిన్న వయసులో నీ ఫ్రెండ్. ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் உங்க HTN ஜெயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். இனிமே இந்த பொறிக்கு நான் பிராங்க் வீடியோ போட்டான்னு வச்சுக்கோங்க, சிறுப்பாலே நான் இனிமே அடிப்பேன். அன்னைக்கு பிராங்க் வீடியோ போட்டு என்னை அழ வச்சது இல்லாம கையில வளையெல்லாம் உடைஞ்சு கை ஃபுல்லா பிளட் வந்துருச்சு. இவ பிராங்க் பண்றப்ப தெரியாதான் நான் பிராங்க் பண்ணாம. நான் பிராங்க் வீடியோ போடும்போது ஏதாவது அடி இடி பட்டுச்சா? நீ பிராங்க் வீடியோ போட இவனை அடிக்கிறேன்னு தேவலாம என் கையில அந்த வளையல் தான் உடைஞ்சு ரத்தம் வந்துச்சு. இவெல்லாம் அடிச்சு வயலையில உடைஞ்சு ரத்தம் அவ்வளவு ரத்தம் காணே. அதுக்கு என்ன பிடிச்சி திட்டுறாங்க என்னமோ. இனிமே இவனும் போட மாட்டேன், நானும் இனிமே பிராங்க் வீடியோ போட மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. என்ன 2 வாட்டி வச்சு செஞ்ச நான் பாரு. அப்புறம் நீ பிராங்க் யோசிச்சு வச்சிருக்கேன். நம்ம நிவேதா வர்றா. அப்ப இவன் பிராங்க் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நானும் அப்பவும் பயங்கரமா பிளான் பண்ணி பிராங்க் பண்ணுவோம். பாத்துக்கோ சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்ட் எப்படி என் ஃப்ரெண்ட் என்ன பிராங்க் பண்ணுவான். நான் சொன்னா தங்கச்சி கொண்டு அவன் பண்ணுவான். நான் ஒரு பிராங்க் யோசிச்சு வச்சிருக்கேன். நானும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வேற மாதிரி ஒரு பிராங்க் பண்ணி நீ மட்டும் பண்ணனான்னு வச்சுக்கோங்க, சத்தியமா என்ன நடக்குமே. அதுக்கப்புறம் நான் வீடியோக்கே வர மாட்டேன். இதான் பேசுற கடைசி வீடியோ. போடி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நான் நிவேதா எல்லாம் தஞ்சாவூர் பெரிய கோவில் போறோம். இங்க இருங்க, நல்லா கேட்டுங்க. இவ பிராங்க் பண்ணா மட்டும் நாங்க வந்து பண்ணிட்டு போகணுமா? நான் பிராங்க் பண்ணா மட்டும் உங்க வந்து என்ன வந்து அடிப்பாங்களா? இதெல்லாம் என்ன கதை? நான் பிராங்க் பண்ணல, ஏதாவது எனக்கு தான் அடி விழுந்துச்சு அன்னைக்கு பலார்னு. இவனுக்கு ஏதாவது அடி விழுந்துச்சா? எதுவுமே இல்ல. இப்ப கையில தேவையில்லாம கிழிச்சு ரத்தம் தான் வருது. அவன் அது இங்க இருங்க, நான் ரத்தம் வந்துச்சா அதுக்கு ஒரு நாள் பார்த்து ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்டாங்க. அப்ப கூட அதுக்கு இது இல்ல போட்டு விடல. நான் உனக்கு போட்டுடவே இல்ல. சத்தியம் பண்ணு. சத்தியம் வரல. நல்லா ஏமாத்துறாங்க. ஆனா ஒரு பிராங்க் மட்டும் இருக்கு, போட வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அந்த பிராங்க் போட்டேன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா அழுவா. ஆனா அது வந்து பாருங்க, இவளுக்கே தெரியாத அளவு பிராங்காவே இருக்காது. அப்படி வேணும் பிராங்க் பண்ணானா சத்தியமா நானும் அப்பவும் போடுவேன். அப்ப நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அக்கா அண்ணாவை பிராங்க் பண்ணுங்க அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பண்றப்ப ஒயிட் அண்ட் பிளாக்ல ஒரு மாசத்துக்குள்ள அந்த பிராங்க் கண்டிப்பா என் சேனல்ல வரும், பாப்பீங்க. வேற மாதிரி பிராங்க் அதுக்குள்ள ஏற்கனவே நிறைய அழுவ விட்டுரும், அது வேற. ஆனா அந்த பெரிய பிராங்க் வந்து கண்டிப்பா வரும். நானும் இப்பதான் எழுதிட்டு உட்கார்ந்துருக்கேன். நானும் நிவேதாட்ட சொல்லி வேற மாதிரி பிராங்கே வரும். பாருங்க, யாரும் இல்ல, இவரோட ஃப்ரெண்டு தான். ஜாலியா இருக்குங்க நிவேதாவோட இருந்தா. அது ஒரு ஹாப்பினஸ், வேற மாதிரி ஹாப்பினஸ்ங்க, தெரியுமா? சே ஏன்டி முறைக்கிற? ஒரு அளவுதான் பொறுமையா இருப்பேன் பாத்துக்கோ. அப்புறம் என்னன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இவரோட நைட் க்ரீம் என்ன, நைட் க்ரீம் யூஸ் பண்றீங்க, அது ஏதோ ஒரு பேருங்க. என்ன இப்ப என்ன போலீசார் போடுறேன் 1500 ரூபாய். அது அந்த க்ரீம் தாங்க. அதுவும் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா எனக்கும் மூஞ்சா. நான் ஒரு 2 வாட்டி போட்டேன், ரொம்ப படிச்சுனே ஆயிட்டேன். அதுல இருந்து நான் போடுறதே இல்லை. இவன் வந்து அது சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. 2 நாளைக்கு ஒருக்கே 3 நாளைக்கு ஒருக்கே போடுவான். ஆமா 2 நாளைக்கு ஒருக்கா அந்த க்ரீம் போடுவா. அதுதான் நிறைய பேர் அந்த கமெண்ட் தாங்க. எதுக்குலாம் நீங்க அது போட வேணாம், அது தேவையில்லாதது. இவனும் நிப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டா. அது என்னமா அவ்வளவுதாங்க. அது முடிஞ்சானே இவனும் நிப்பாட்டிடுவா. அது க்ரீம் போடுறது உங்க பொறுப்பு. என்ன க்ரீம் பேர் நான் சொல்லிடு. ஓலிஃபெரா அலிஃபெரா. ஏன்டி கொலுசை போட்டாட்டுற? அப்புறம் வந்து பிராங்க் போடுவா நாம கமெண்ட் பண்ணுங்க. அன்னைக்கு அழுதுட்டா, எனக்கே மனசுக்கு கேட்கல. அதை கட் பண்ணோன்னே எங்கள் அம்மாட்ட சொல்லி ஏன் கேட்குறீங்க, தண்ணி வந்துட்டு பாவம். எங்க வீட்டுல எல்லாம் கேட்டுட்டாங்க, என்ன எதுக்கு இப்படி சண்டை வருது அப்படின்னு. இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சேன். இல்லைன்னா பிரச்சனையே வந்து உங்க வீட்டுல கேட்குவாங்களா, எங்க வீட்டுல கேட்க மாட்டாங்க. இன்னொரு பிராங்க் இருக்கு, போடுவா வேணாமான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. வேற மாதிரி பிராங்க் இது. நானும் நிவேதாவும் சேர்ந்து பத்தாத்துக்கு அபியும் கூட இழுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் செல்ல தூக்கி உடைச்சிருவேன் சத்தியமா. அப்புறம் என்னன்னா இந்த டேட்டோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டேட்டோ கட்டு
டேட்டோ காட்டுங்க ப்ரோ, நெஞ்சில் போட்டு இந்த டேட்டோ. ப்ரூஸ்லி இது ப்ரூஸ்லி, இந்த டிராகன், இந்த ஒரு ப்ரூஸ்லி. இதுதான் ப்ரோ என்னோட ஃபேவரெட்டு, அதான் என்னோட ஃபேவரெட். அப்புறமேல வந்து நிறைய பேர் ட்ரிப்பு போலையான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அது இப்போ தான் அவளுக்கு இதெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. பைக் எடுக்க போகிற வேலை இருக்குது எனக்கு, பைக்கு வந்து புக் பண்ணுற வேலை இருக்குது. யார் யார் வரீங்கன்னு சொல்லுங்கள். ட்ரிப்பு போவோம், அதை விட்டுருங்க ப்ரோ, ட்ரிப்புன்ட்டு அதை விட்டுருங்க. நான் பைக் எடுக்க போகிற வேலை இருக்குது, யார் யார் பைக் எடுக்க வரீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதோ ஒரு ஈரோடு போகிறோமா, ஈரோடு போகிறப்ப கண்டிப்பாக ஸ்டோரி போடுறேன். ஈரோடு எதுக்குன்னா அதை கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ஈரோடு எதனால போகிறேன்ட்டு கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக வரும். நானும் இவளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோம். அதனால நான் ஈரோடு அது மூலியமா ஈரோடு போகிறேன். ஈரோடு வரப்ப கண்டிப்பாக ஸ்டோரி போகிறேன். கண்டிப்பாக வாங்க ஈரோடு பசங்களாம். சப்போர்ட்டை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க, எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக ஈரோடு வரப்ப கண்டிப்பாக எல்லாரையும் மீட் பண்ணுறோம். அப்புறம் பைக் எடுக்க போகிறப்ப கண்டிப்பாக அதுவும் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வரணும், வந்தே ஆகணும். அப்புறம் இந்த வீடியோ எதுக்காகனா ப்ராங்க் வீடியோ போடுவா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இவளை அழுவ விட்டதே எனக்கு மனசு கேட்கல, திரும்ப அழுவ விடலாமா வேணாமா. ஆனால் அது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி அழுவுறது. ஏன்னா நான் டெய்லியும் இது வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறனால மட்டும் நான் அவளை அழுவ விடல, வீடியோ இல்லாதப்பையும் நான் அழுவ விட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ கூட அழுதான், அதெல்லாம் வீடியோவில் போட்ட விட நல்லா ரீச் ஆகும். பட் வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, எப்போ தான் அழுவ விட்டுருங்க. அது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அழுதுருவான். ஏன்டி போட்டு ஆட்டுற கேமராவை, ஏதாவது சின்ன விஷயம் சொன்னாலும் அழுதுருவா. இங்கோட வச்சுக்கிறேன், ஏதாவது சின்ன விஷயம் சொன்னாலும் அழுதுருவாங்க இந்த தக்காளி. அதனால தான் இதை வீடியோவில் போட்டால் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிருமே அப்படின்னு தான் வீடியோ போட்டால். நான் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுக்குறீங்க. மேலும் நான் ப்ராங்க் வீடியோ போட வேணாமா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ப்ராங்க் போடுறோம். இவ்வளோ அழுவ விடுறோம். நான் இவனை அழுவ விடணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணுங்க, அக்கா அண்ணாவை ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு. என்ன ஓரா பண்ற, நானும் பாக்குறேன். எங்க அம்மாவில் அடிச்சாலே திட்டுறாங்க, யானே தெரியல. அடிச்சாலும் சரி, ஏதாவது பண்ணாலும் சரி நல்லா திட்டு வாங்குறாங்க. என்னடி ஓரா பண்ற. அப்புறம் குக்கிங் வீடியோ போட்டிருப்பேன் ஹாட் த்ராட்டில் விளாக்ல, அதையும் போய் பாருங்க மறந்துடாம. அது கொஞ்சம் ஏன்னா என்னடா சிக்கன் மட்டன் செய்யாம இப்படி சாம்பார் வச்சிருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா புரட்டாசியா, அதனால நாங்க சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டோம். இனிமே சாம்பார் ஏன்டா அந்த புரட்டாசி வந்து இருக்குங்க சத்தியமா ரொம்ப எல்லாரும் சாப்பிடுவாங்க. எங்க அம்மா வேற சின்ன பிள்ளைல இருந்து ஏழுமலை, அது யாரு என்ன திருப்பதி ஏழுமலையாரா, எங்கட்ரமனா கோவிந்தா 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 கோவிந்தா. அப்புறம் வந்து அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் எப்பவுமே போவோம் வருஷம் வருஷம். ஸோ அதனால தான் நாங்கள் வேற ஆந்திராங்க, நாங்கள் வந்து ஆந்திராக்காரங்களா, அதனால தான் இவ்வளோ விடுங்க, நாங்கள் ஆந்திரா, அதனால தான் அந்த சாமியை கும்பிட்றோம். எங்கள் அம்மா வருஷம் வருஷம் போய் லட்டு வாங்கிட்டு வந்துடும். நானும் போவேன், வருஷத்துக்கு 2 வாட்டி நான் போயிடுவேன், எங்கள் அம்மா 1 வாட்டி தான் போகும். அப்புறம் இந்த வாட்டி நான் தக்காளி எல்லாம் இந்த பொட்டாசி முடிஞ்சா கிளம்பலாம் கிடையாது திருப்பதிக்கு. இவ்வளோ ஃபஸ்ட் டைம் நான் அழைச்சிட்டு போகிறேன். அந்த வீடியோவும் வரும் இனிமேல் பாருங்கள். நாங்கள் வந்து எந்தெந்த ஊர் போகிறோமோ அந்தந்த ஊர் வரும். போன வீடியோ வந்து வேளாங்கண்ணி போயிருப்போம், இப்போ வந்து தஞ்சாவூர் போகலான்னு இருக்கோம். நாளைக்கு இல்லைனா நாளைக்கு தஞ்சாவூர் போவோம். அந்த வீடியோவும் போகிறோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் ப்ராங்க் வீடியோ போடவே நம்மன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோ போகணுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை எடுத்து நான் போடுறேன். அப்புறமேல என்னன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே, சக்திக்கு. அப்பு என்னோட உயிர் நண்பனுக்கு நாளைக்கு பர்த்டே, எல்லாரும் விஷ் பண்ணுங்க கண்டிப்பாக. அவனோட இன்ஸ்டாகிராமில் போய் இங்கே போ, நான் பேசிட்டேன். என் டேடி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அவருக்கு. கண்டிப்பாக அவனுக்கு போய் விஷ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நான் வந்து அவனை ஃபாலோ பண்ணியிருப்பேன், அதில் போய் தெரிஞ்சுக்கலாம். அவனுக்கு எல்லாருமே இந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்தானா அவன் இது பண்ணியிருப்பான். ஹாப்பி பர்த்டே சக்தி, சொல்லு ஹாப்பி பர்த்டே அப்பு. அப்பு சக்தி உயிர் நண்பன். ஓகே, அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு எம்மோ வர கொஞ்சம் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராங்க் வீடியோ வேறு என்னென்ன வீடியோ போகலான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். என்ன பாய் பாய். அப்புறம் நிவேதாவுக்கு கால் பண்ணுவோம், பாய்.